நான் ரஸ்க் எடுத்துகிட்டு ஒரு பவுல் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பொடிச்சிட்டு சார் எடுத்துருக்கேன். இப்போ அதில் நம்ம அரை கப் பால் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிக்குங்க. அதே பவுலில் 1/4 கப்பு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. 1/4 கப்புக்கு சுகர் பொடிச்சது எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதை இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் நான் ரஸ்க் எடுத்துகிட்டு பொடிச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில். இப்போ அதை நம்ம சலிச்சு எடுத்துக்கிறலாம். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நல்ல ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் ஏலக்காய் போடலை. நீங்கள் வெறும் ரஸ்க் எடுத்திங்கனாக்கா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இப்படி விழுகணும் நமக்கு. இப்படி வந்து பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரஸ்க்கு எடுத்திங்கனாக்கா நீங்கள் 1.5 கப் பால் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரும். ஏன்னா ரஸ்க்குன்றதுனால நமக்கு இழுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேங்க. பார்த்திங்களா, இப்போ நான் ஒரு ட்ரேயில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. கேக்கு இந்த மாதிரி தான். நீங்கள் வீட்டில் நம்ம எதனாலும் ஒரு டிஃபன் பாக்ஸு இது இருந்தால் கூட நம்ம சின்ன பாத்திரத்தை இந்த மாதிரி பிளெயினாக நடுவில் பிளெயினாக இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கோங்க, டிஃபன் பாக்ஸை எதுனால. இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை நான் அடியில் பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேங்க, எண்ணெய் தடவிட்டு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண மாவை ஊற்றிக்கிறலாம். இதை லைட்டாக நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். இதில் நான் சிம்மில் போட்டுட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம். இது கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்குங்க மூடி, அதனால் நான் மூடி இருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு 30 நிமிஷம் வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் இருந்தால் நமக்கு கேக் ரெடி ஆயிருங்க. லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இருக்கட்டும். இப்போ நம்ம இடையிலே நம்ம திறந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா உப்பி வருதுங்க. லைட்டாக நம்ம இந்த மாதிரி குச்சி வச்சுட்டு கூட நம்ம இப்படி குத்தி பார்த்துக்கலாம். வெந்துருச்சுன்னா கொஞ்சம் ஒட்டுதுங்க. இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆறவும் நம்ம எடுத்துக்கிறலாம். இன்றைக்கி நம்ம அருமையான கேக் ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம ரஸ்க்கை வச்சுட்டு சிம்பிளான வீட்டிலே எப்படி கேக்கு செஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு டீ டயத்தில் கொடுக்கலான்னு பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.